நம்ம சிலிண்டருக்கு மானியம் கிடைக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மை எல்பிஜின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மை எல்பிஜி டாட் வரும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட சிலிண்டர் டைப் எந்த டைப்போ அது மேலே கிளிக் பண்ணோம். நான் இண்டியன் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை அப்படியே தள்ளிகிட்டே போனீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக்குன்னு கேட்கும் பாருங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள் எல்பிஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சப்சிடி ரிலேட்டட் பகல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வரும் அந்த சப் கேட்டகரின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது அடுத்த பக்கத்தில் இருக்கு பாருங்கள். சப் கேட்டகரின்னு இருக்கா, அதில் சப்சிடி நாட் ரிசீவ்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட எல்பிஜி ஐடி நம்பர் தெரிஞ்ச எல்பிஜி ஐடி நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிலிண்டருக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் போட்டுக்கோங்க. நம்ம மொபைல் நம்பர் போடுங்க. நம்ம எந்த நம்பர்லேருந்து சிலிண்டர் புக் பண்ணுறோமோ அந்த நம்பர் போட்டுக்கோங்க. ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு எந்த நாளில் நம்ம சிலிண்டரு புக் பண்ணியிருக்கோம், டெலிவரி பண்ணியிருக்காங்க, எப்போ புக் பண்ணோம், எப்போ டெலிவரி பண்ணியிருக்காங்க, நமக்கு எவ்வளோ சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை சிலிண்டர் வாங்கியிருக்கோம், எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ பாருங்க. நமக்கு நான் மோடி திட்டத்தில் வாங்கினோம் சிலிண்டரு. எங்களுக்கு 343 ரூபா மானியம் காட்டுது. எங்களுக்கு இவ்வளோ மானியம் எங்களோட அக்கௌண்ட்டில் வருது. நம்ம அந்த மாதிரி சிலிண்டர் மோடி திட்டத்தில் வாங்காமல் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போம் இல்லையா, 5000 சம்திங், அவங்களுக்கெல்லாம் 50 ரூபா சொல்கிறாங்க. அது நீங்கள் செக் பண்ணுறதுனால இந்த மாதிரி போய் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு மானியம் வருதா இல்லையா, இதில் பார்த்தோம்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம சிலிண்டருக்கு மானியம் இருக்கா இல்லையான்னு. இப்போ நீங்கள் இந்த மாதம் சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு வாங்கிட்டிங்கன்னா இந்த ஒரு 7 நாள் அப்போ அந்த மானியம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு அது நமக்கு மானியம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதில் போய்ட்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் தான் போய் செக் பண்ணிவிடுவேன் எனக்கு மானியம் வந்திருக்கா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதம் போட்டிருக்கு. ஆனால் இன்னும் இதில் ஏறல. என்னோடய அக்கௌண்ட்டில் இது காட்டல இந்த அமௌண்ட்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்